ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சிறுவர் ஊழியங்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சூப்பராக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் பெற்று தேர்ச்சி பெறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, புதிய கல்வி ஆண்டிலே நீங்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக உங்களுக்காக நாங்கள் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக இந்த வீடியோ பதிவை ஆயத்தம் செய்திருக்கிறோம். சிறுவர் ஊழியங்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, எங்கள் இயேசு நாதரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆவியானவரே, உங்களை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பற்றி நடத்துகின்ற தேவனே, கண்ணன் மணி போல் காப்பவரே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, எஸ் ஜீசஸ், பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களோட சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். இந்த அகாடமிக் இயர் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, எங்களோட வாழ்க்கை உங்களை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. எஸ் ஜீசஸ், பவுல் மாதிரி யூஸ் us as your vessel Jesus. எஸ் ஜீசஸ், ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி நல்ல பாடங்களை கற்க அறிவும் ஞானத்தையும் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோட பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலான பிள்ளைகளாக, எங்களோட டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல மாணவர்களும் மாணவிகளாக விளங்க கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரேசப்பா. நாங்கள் எழுதுகின்ற எல்லா தேர்விலும் டெஸ்ட்டுகளிலும் நீங்கள் எங்கள் கூட இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நல்லா ப்ரிப்பேர் ஆக நல்ல மதிப்பெண்கள் பெற எங்கள் கிருபை பாராட்ட போவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. தாவீதோடு இருந்தது போல, தானியேலோடு இருந்தது போல எங்கள் கூட இரும் ஆண்டவரே. எங்களை நடத்தும். நாங்கள் இன்னும் செய்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ, உங்களோட நாமம் மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்திரேசப்பா. ஆவியானவரே, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட எங்கள் கிருபை பாராட்ட போவதற்காக ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல் தேவனோட வார்த்தை, தேவனுக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். நாங்கள் எப்பொழுது உங்களுக்கு பயந்து உங்களுக்கு உகந்தவர்களாக வாழ எங்கள் கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரேசப்பா. உங்களோட உள்ளத்திற்கு உகந்தவனாய் இருக்க எங்கள் கிருபை பாராட்ட போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அகாடமிக் இயர் முழுவதும் எங்களை பாதுகாத்து எல்லா தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ள கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பூர்ண சுகம், பெலன், ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். நீங்களும் தொடக்கமும் முடிவுமா இருப்பதற்காக ஸ்தோத்திரேசப்பா. இந்த அகாடமிக் இயரோட தொடக்கமும் முடிவும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை கூடவே இருந்து எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரேசப்பா. உங்களோட பிரச்சனத்தால எப்பொழுதும் மூடிக்கொள்ள நாங்க பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ எங்கள் கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Ready? 1, 2, 1, 2, 3, 4. Nanda number 1. Nanda number 1. Nanda number 1. En Yesu valida. Nanda number 1. Nanda number 1. Nanda number 1. En Yesu valida. Studies la number 1 nanda, sports la number 1 nanda, gunathila number 1 nanda, ellathila number 1 nanda. Studies la number 1 nanda, sports la number 1 nanda, gunathila number 1 nanda, ellathila number 1 nanda. Ready? 1, 2, 1, 2, 3, 4. Nanda number 1. Nanda number 1. Nanda number 1. In Yesu valida. Nanda number 1. Nanda number 1. Nanda number 1. In Yesu valida.
தினமும் ஜெபிப்பேன் வேதம் வாசிப்பேன் தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன் தினமும் ஜெபிப்பேன் வேதம் வாசிப்பேன் தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன் Ready 1 2 1 2 3 4 நான் தான் number 1 நான் தான் number 1 நான் தான் number 1 என் இயேசுவாலதான் நான் தான் number 1 நான் தான் number 1 நான் தான் number 1 என் இயேசுவாலதான் beginning of knowledge. Proverbs 1:7. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் செஷன் மூலயமா உங்களை சந்தித்ததுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, எல்லாரும் உங்களுடைய ஸ்கூலுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? சோ இந்த நாளிலும் கிளாஸ் ரூம் பிஹேவியர் பத்தி ஷேர் பண்ணிக்க தான் அக்கா வந்திருக்கிறேன். பார்க்கலாமா? பிஹேவியர் அப்படின்னா என்ன? பிஹேவியர்னா நம்மளுடைய நடக்கை, the way we act. ஓகே, நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் பிஹேவியர். கிளாஸ் ரூம் பிஹேவியர்னா கிளாஸ் ரூம்குள்ள எப்படி நடந்துக்கிறோம். நிறைய பேர் வீட்டுல ஒரு மாதிரி ஸ்கூல்ல ஒரு மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிறது போல ஸ்கூல்ல இருக்க முடியாது. சோ கிளாஸ் ரூமுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட் பிஹேவியர் இருக்கு. என்னன்னு குயிக்கா பார்க்கலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட். நீங்க எல்லாரோடையுமே ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப கருத்துக்களை ஷேர் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ். எல்லாருக்கிட்டையுமே ஒத்துழைக்கணும். அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க இல்ல ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்கன்னா நீங்களும் ஒத்துழைக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் சீக்கிங் பெர்மிஷன். உங்க டீச்சர்ஸ் கிட்டயா இருக்கட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், எது செய்தாலும் பெர்மிஷன் கேட்டுட்டு செய்யுங்க. ஓகே, அண்ட் தென் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேயா? அண்ட் தென் பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்டீஸ். நீங்க கரெக்ட் டைம்க்கு ஸ்கூல் போகணும், கரெக்ட் டைம்க்கு உங்க கிளாஸ் ஒர்க்ஸ் முடிக்கணும், கரெக்ட் டைம்க்கு படிக்கணும். இது எல்லாமே பங்க்சுவாலிட்டியில வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ நீங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் அவங்களும் உங்களுக்கு திரும்ப மரியாதை செலுத்துவாங்க. அது சின்னவங்க பெரியவங்க இல்ல, எல்லாருக்குமே நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டினா என்ன? உண்மையா நடந்து கொள்றது. நீங்க எந்த காரியங்கள் பண்ணாலுமே அதுல உண்மை இருக்கணும். ஓகே, எதுலயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சீட் பண்ணவே கூடாது. ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் பிலாங்கிங் ஆஃப் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நீங்க உங்க பொருளையும் சரி மத்தவங்க பொருளையும் சரி பத்திரமா வச்சுக்கணும். உங்க பொருளையும் பாதுகாப்பா எடுத்துட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வர பொருளை எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி மத்தவங்க பொருளையும் டேமேஜ் பண்ணாதீங்க. அது ஸ்கூல் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் இல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸோட இதா இருக்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸிங் கிரீட்டிங்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். சோ யாரை பார்த்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம்? விஷ் பண்ணுங்க. ஓகே, உங்க டீச்சர்ஸ்க்கு கிரீட் பண்ணுங்க. அண்ட் உங்க டீச்சர்ஸா இருக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு செய்யற சின்ன சின்ன காரியங்களுக்குமே ரொம்ப கிராட்டிடியூடோட இருக்கணும். கிராட்டிடியூட்னா நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம பார்த்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? இதுக்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு 4 R's சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெப்பரேஷன், ரீஇன்டிகிரேட். ரெஸ்பெக்ட்னா யூ ஷுட் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரிவன். நீங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கறவங்களா இருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க கடமைகள்ல நீங்க என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? தவறவே கூடாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிப்பேரேஷன். சோ ஏதாவது தவறு செஞ்சுட்டோம்னா அதை இமீடியட்டா என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ள பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் ரீஇன்டிகிரேட். நீங்க வந்து படிக்கும் போதும் சரி விளையாடும் போதும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் சரி எல்லாரோடையுமே ஒருங்கிணைந்து செயல்படணும், எல்லாரோடையும் ஒத்துழைத்து செயல்படணும். அதுதான் ரீஇன்டிகிரேட். சோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல பிஹேவியர் கிளாஸ் ரூம்ல வெளிப்படுத்த முடியும் அண்ட் கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த முடியும். ஓகேயா? சோ இந்த நாளிலும் ஒரு சின்ன வசனத்தை கொண்டு நான் இந்த செஷனை முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சோ வசனமே சொல்லுது, உங்களை எப்படி நடத்துறோமோ அப்படி நடத்துறதுக்கு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. எல்லா அன்போடையும் நாங்க அதை செய்கிறோம். நீங்க இதை முதிர் வயதானாலும் விட்டு விடாது இருக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு நன்றி.
என் பேர் ஜீனத் பிட்லின். நான் ஐசிஎஸ் ஸ்டாண்டிட்டா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 2023-24 அகாடமிக் இயரில் 10th படித்தேன். நான் 10th படிக்கும்போது ஹாஃபலி எக்ஸாம்ஸ், ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்தேன். ஸோ எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. நானும் ப்ரேயர் பண்ணேன், எனக்கு 450க்கு மேலே மார்க் வேணும் அப்படின்னு. ஸோ காட் வந்து எனக்கு 500க்கு 461 மார்க் தந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாகவும் வர ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வளோ மார்க் தந்த தேவனுக்கு நன்றி. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் போன மாசம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல? ஸ்கூல் இல்ல, ஜாலியா வெக்கேஷன் போயிட்டு பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஜாலியா இருந்தீங்களா? Now this is June month. What is so special? நம்ம ஸ்கூலுக்கு போகணும். நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்களோ அதே எக்ஸைட்மெண்ட் தான் டீச்சர்ஸ் ஆன எங்களுக்கும். நீங்க எல்லாம் புது புக்ஸ் வாங்கியிருப்பீங்க, பேக் புதுசா இருந்திருக்கலாம், யூனிஃபார்ம் புதுசா இருக்கும், ஷூஸ் புதுசா இருக்கும், எல்லாம் ஓகே. நீங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? How better you are ready for the school. Now your body, mind, soul, இது மூணுமே நம்ம எப்படி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போறான்னு பார்க்கணும். Your body so very important. ஏன் நீங்க எவ்ரிடே உங்க ஃபுட், பிரேக்ஃபாஸ்ட் பர்டிகுலர்லி ஸ்கிப் பண்ணாம போகணும். நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வாட்டர் எடுத்துட்டு போங்க. நிறைய டைம் நீங்க வாட்டரை ஸ்கிப் பண்றீங்க. That is not at all good for your health. And you must eat lot of veggies. நிறைய காய்கறிகளும் பழங்களும் நீங்க சாப்பிடணும். Your mind, that is so very important than your body. ஏன் உங்க mind is what is connected with God. காடோட கனெக்ஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? 5G கனெக்ஷன் மாதிரி இருக்கணும். 5G கனெக்ஷன் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்? அதிகமான டெம்டேஷன்ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லாம நீங்க எப்பயுமே இருந்தா காட் கூட நல்லா அழகா கனெக்ட் பண்ணி இருக்கலாம். காடோட கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம உங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், those two people are very important. காட் கிட்ட இருக்க அதே கனெக்ஷன் உங்க பேரண்ட்ஸோடையும் டீச்சர்ஸ் கூடயும். நீங்க ஒன்ஸ் கேம்பஸ்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க டீச்சர்ஸ் நிறைய விஷ் பண்ணணும். டெய்லி ஒரு ஸ்மைலோட போங்க. ஸ்கூல்ல நீங்க பெஸ்டா இருப்பீங்க. இந்த 3 பேர் கூட இருக்க கனெக்ஷன் so very important. That is going to help you in your life. Next comes the soul. Body, mind க்கு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் விட very important thing is your soul. சோல்ல எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம் தெரியுமா? காலையில எழுந்த உடனே வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் அப்ப பாருங்க, அந்த டே உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நீங்க அந்த டேவை ஃபேஸ் பண்ண முடியும். நீங்க போன வருஷம் எப்படி வேணா இருந்திருக்கலாம், உங்க டீச்சர்ஸ் உங்களை எப்படி வேணா பிராண்ட் பண்ணிருக்கலாம். I'm telling you, this year you take as a big opportunity. உங்களுக்கு கர்த்தர் இன்னொரு வருஷத்தை கொடுத்திருக்காரு. அந்த வருஷத்தை நீங்க எவ்வளவு அழகா கொண்டு போக போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. Walk with confidence, always believe in you. என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட நீங்க உள்ள போங்க. Let this year be a very great year. லைஃப்ல ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அது போல இந்த வருஷம் நமக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸோட இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். God bless you. Let you all have a very best academic year. Thank you and have a great year. அன்பான தம்பி தங்கச்சிங்களா, கிளாஸ் ரூமில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸ்கூல் கேம்பஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்லாம் நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். சைனாவில் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஒரு விசேஷித்த பாட வேலை உண்டு. அது என்னென்னா, இப்போ சில ஸ்கூலில் வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும், கேட்டகிசம்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அல்லது சமூக விழிப்புணர்வு கொடுக்கும்படியான வகுப்புகள் இருக்கும். அதே போல் சைனாவில் பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்றத வீடியோ டிஸ்பிளேயில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் வந்து 50 அடி உயரம் அல்லது 100 அடி உயரம், 150 அடி உயரத்துலலாம் செல்ஃபோன் டவரில் ஏறி அவங்க வேலை செய்கிறது, அல்லது கடல் ஆழத்தில் போயிட்டு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலையும் வேலை செய்கிறது, இது மாதிரி வீடியோஸ்லாம் போடுவாங்க. எதுக்காகனா, பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோர் எவ்வளவு கடினமாக உழைத்து தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள் என்பதற்காக. நம்முடைய பெற்றோரும் நமக்காக நிறைய பிரயாசங்கள் எடுக்கிறாங்க. they work very hard. சில நேரத்தில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு அவங்களுடைய நிறைய விஷஸ் எல்லாம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த நியூ அகடமிக் இயரில் நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனம் அருமையாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1 அதிகாரம்
7வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த வசனத்தினுடைய 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே ECI சென்னை பேராயத்தில் சிறுவர் ஊழியங்களில் பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளுமே ஞானத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். மூடத்தனமான எண்ணங்கள் நமக்குள்ளாக வரக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல தான் நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். யார் ஞானத்தை கொடுக்கிறா? கர்த்தர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த கர்த்தருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பேரண்ட்ஸ் பார்க்கலாம், அதாவது டீச்சர்ஸ் பார்க்கலாம், பார்க்காமையும் போகலாம். ஆனால் எப்பவுமே நம்ம பார்க்குறது ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த தெய்வ பயத்தோடு நீங்கள் இந்த நியூ அகடமிக் இயரில் நல்லா படிக்க, கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ண ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. God bless you all. Thank you. டேய் செம்ம மேட்ச்ல. ஆமாடா, சூப்பர் மேட்ச். டெய்லி இப்படி விளையாடனா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்றது ஸ்கூல் தான் திறந்துருவாங்களே. ஆமாடா, ஸ்கூல் வேற திறந்துருவாங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னடா பயமா? ஆமாடா. அடப்பாவி, எனக்கு பயம்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. நீ என்னப்பா பெரிய ஆளு, எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் அப்படி இல்லையே. டேய் சே, ஸ்கூலுக்கு போறதெல்லாம் நினச்சி பயப்படலாமாடா? ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரணும்டா. நீ போயிட்டு வருவப்பா, ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. ஸ்கூல் வேற எப்போ திறக்க போறாங்கன்னே தெரியல. அதை விட்றா, தட்டி விட்றா. சரி, சாப்பிட போகலாம், டைம் ஆயிடுச்சு. சாயந்தரம் பார்க்கலாம், சரியா? ஓகேடா, பாய். பாய். எதுக்கு தான் விடியுதுன்னே தெரில. காலைல எழுந்துக்கணும், பல்லு விளக்கணும், குளிக்கணும். சே, வெளியே விளாட்லான்னு பார்த்தா மழை வேற பெய்யுது. என்ன பண்ணலாம்? சரி, டிவி பார்ப்போம். சுட்டி டிவி பார்க்கலாம். அதில் தான் டோரா புஜ்ஜி வரும். என்னது வேற ஏதோ வருது? இதெல்லாம் வேணாம், போர் அடிக்கும். சரி, நியூஸாவது பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி மாநில அரசு பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னது, ஸ்கூல் திறக்க இன்னொரு 2 நாள் தான் இருக்கா? 1.5 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியலையே. ஐயோ, நேத்தான் வீராப்பா சொல்லிட்டு வந்த இந்த சாம் கிட்ட ஸ்கூல்லாம் தட்டி விடுறா பார்த்துக்கலான்னு. எனக்கே அல்லு இல்லாம இருக்கே. என்ன பண்றது? டெய்லி காலைல ஏந்துக்கணும், பல்ல விளக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், யூனிஃபார்ம் போடணும், ட்ரெஸ் போடணும். ஐயோ, டைமுக்கு போகலன்னா மிஸ் வேற அடிப்பாங்க. அதுவும் இந்த மேக்ஸ் டீச்சரு ஐயோ ஃபார்முலாவா சொல்லி சாவடிக்குமே. டெய்லி ஹோம்ஒர்க். ஐயோ டியூஷனா, ஐயோ பயமா இருக்கே, பயமா இருக்கே. ஐயோ, இந்த கிஷோர் பையன் இப்பதான் சொல்லிட்டு போனான். டேய், எல்லாத்தையும் தட்டி விடுறான், ஸ்கூல் திறக்க இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு நியூஸை பார்த்த உடனே 2 நாள்ல ஸ்கூல் திறக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டு நியூஸ் கேட்ட உடனே எனக்கே கஷ்டமாகுது. பாவம், அவன் என்ன பண்றான்னு வேற தெரியல. சரி வா, போயிட்டு நம்ம அவனை பார்த்துட்டு வரலாம். கிஷோர், 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 எங்கடா இருக்க? டேய் வாடா சாம். ஏய் கிஷோர், என்னடா ஆச்சு? ஏன்டா போத்திக்கில உட்கார்ந்துக்கிற? டேய், நேத்து எப்போ ஸ்கூல் திறக்கிறாங்கன்ற நியூஸ் நான் கேட்டனோ அப்பவே பயமாயிடுச்சுடா.
இனிமேல் ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் எழுதணும், காலையிலே ஏந்துக்கணும், காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல்லயே உட்காந்துட்டு இருக்கணும், மிஸ் சொல்றதெல்லாம் கேட்கணும், எக்ஸாம் ரிவிஷன். ஐயோ பயமாகுதுடா. டேய், இதுக்காடா நீ கஷ்டப்படுற? ஐயோ, நான் எப்படி ஸ்கூலுக்கு போகணும்னு உனக்கு சொல்லி தரட்டுமா? அதுபடி நீ செஞ்சா உனக்கு எதுக்குமே நீ கவலைப்பட வேணாம். என்னது, ஸ்கூலுக்கு எப்படி போறதுன்றத பத்தி எனக்கு சொல்லுறியா? ஆமா, நீ ஸ்கூலுக்கு எப்படி போகணும் தெரியாதனால பயத்திலேயே உனக்கு ஜுரம் வந்துருச்சு. அப்ப நான் இது வரைக்கும் நான் எப்படி போனேன்? இது வரைக்கும் எப்படி போன நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஐயோ, டைம் 9. ஐயோ, இன்னைக்கும் லேட்டா ஸ்கூலுக்கு. ஐயோ, இந்த மிஸ் வேற, கிளாஸ் மிஸ் வேற திட்டுவாங்களே. என்ன பண்றது தெரியலையே. பல்லு விளக்கணும், குளிக்கணும், என்ன பண்றது? சரி, நீ ஒரு நாள் குளிக்க வேணாம், ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே போயிடலாம். ஐயோ, ஹோம்ஒர்க் வேற பண்ணலையே, என்ன பண்றது? சரி, புக்கு பூனை சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிடலாம். போலாம் இப்போ ஸ்கூல் கிளம்பலாம். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்து என்ன பேசிட்டேன். பண்றா அமைதியா பண்றா. சங்கரியா தும்புற நோ பாப்பா. சும்மாடா. சி ஃபார் கார்ட்டூன். நீ திருந்தவே மாட்டே. டேய், படிச்சு என்னடா பண்ண போற? இப்போ படிச்சா எதுமே ஞாபகம் இருக்காதுடா. சரிடா, மிஸ் பாடுறத அப்புறம் அத கவனிப்போமா? நீ கவனி, நான் ஒரு குட்டி தூக்கத்தை போடுறேன். எப்போ பாரு ஸ்கூலுக்கு லேட்டா வருது, சரியா படிக்கிறது கிடையாது, கிளாஸுக்கு வந்தா தூங்கிடுறது, ரைட்ல வீட்ல ஐயா பெல் அடிச்சு நான் போறேன். பை. அப்பாடா, ஒரு வழியா ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு. என்ன பண்ணலாம்? புக்கு எக்ஸாம் எதுவும் பண்ணக்கூடாது, ஹோம்ஒர்க்லாம் பண்ணவே கூடாது. இப்போ நேராக போயிட்டு நம்ம ப்ளே ஸ்டேஷன் விளாட்லாம். அது முடிச்ச உடனே அந்த சாம் பையன் டியூஷன்லேருந்து வருவான், அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே போய் எங்கன்னா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். சரி, முதல்ல போய் டிவி ஆன் பண்ணுவோம். பாத்தியாடா நீ எப்படி ஸ்கூலுக்கு போனேன்னு? டேய், நல்லா தானடா போயிருக்க, என்னடா அதில் குறை கண்டுபிடிச்ச நீ? என்னது குறையா? ஃபுல்லாவே குறைதான்டா. டைமுக்கு ஸ்கூலுக்கு போல, அந்தந்த நாளுக்குண்டான பாடத்தை சரியா படிக்கல, மிஸ் சொல்றத கேட்கல, எக்ஸாம் நேரத்துல மொத்தத்தையும் ஒண்ணா உட்காந்து படிச்ச. இதெல்லாம் பண்ணாதனாலதான் இவ்வளோ பயம். டேய், அப்போ என்னடா பண்ணுன்ற? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. கொஞ்சம் இங்க பாரு. எங்கடா பார்க்கணும்? இங்க பாருடா. பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணாதான் அந்த நாள் ஆசீர்வாதமா போகும். சரி, இன்னைக்கு என்ன பண்றது? பைபிள்ல நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் என்ன இருக்கா பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் கூட இருந்து செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்க. படிக்கும் போது நல்ல ஞானத்தை கொடுங்க, போகும்போது வரும்போதும் எனக்கு துணையா வாங்க, நல்ல அறிவு கொடுத்து படிப்புல சிறந்து விளங்க கிருபை செய்யுங்க. ஆமென். ஓகே, டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு ரெடியா அவன் போயிட்டு நம்ம
மிஸ் சொன்னது அன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும். பாத்தியாடா கிஷோரு? டேய் ஆமாண்டா, நீ சொல்ற பிளான் தான் சூப்பரா இருக்கு. அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு முடிக்கணும், கரெக்டா ஸ்கூல் போகணும், ப்ரேயர் பண்ணிட்டு போகணும், பைபிள் வாசிச்சுட்டு போகணும், டென்ஷனே இல்லாம போகணும்டா. எனக்கு நீ சொல்ல சொல்ல எனக்கு பயம் போகுது, ஜுரம் போகுது. இனிமே இந்த பெட்ஷீட்லாம் எதுக்கு? ஏய் மைண்ட் உண்மையாவே ரிலாக்ஸா இருக்குடா. ஏய் சூப்பர்டா. அப்ப டெய்லி இனிமே நீ காலையில எழுந்ததும் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி அந்த நாளுக்கு உன்னோட பாடத்தெல்லாம் நீ சரியா முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, எக்ஸாமுக்கும் நீ பயப்பட வேணாம், ஸ்கூலுக்கு போறதுக்கும் நீ தயங்க வேணாம். ஜாலியா ஸ்கூலுக்கு போலாம், நல்லா படிக்கலாம், நிறைய மார்க் எடுத்து நம்ம வெற்றி பெற்று அடுத்த கல்வி ஆண்டுக்குள்ள நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருக்கலாம். ஆமாண்டா சூப்பர்டா. டேய் எனக்கு இப்பவே ஸ்கூல் போகணும்னு ஆசையா இருக்குடா. அப்போ வரியா? நம்ம ஸ்கூலுக்கு போலாம். போலாம்டா. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் நம்மள பாத்துட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டி போடுவோமா? ஏய் பிள்ளைங்களா, நீங்களும் எங்க கூட எங்கள மாதிரியே ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா? சரி போலாம், வரியாடா? போலாம்டா. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? ஸ்கூலுக்கு போறோம். எங்க நாம போறோம்? ஸ்கூலுக்கு போறோம். எங்க நாம போறோம்? ஸ்கூலுக்கு போறோம். டன் டன் டடாய். பாய். இறுதியாக யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். யாவரும் கண்களை மூடுவோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி அவளை மார்போடு அணைத்து கொண்டு ஆசீர்வதித்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக எங்கள் பிள்ளைகள் அனைவரும் பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் துவக்கிறதான இந்த கல்வியானது அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க அருள் புரிவீராக. தெய்வீக கிருபையும் அன்பும் பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கட்டும். நல்ல ஞானத்தை தாரும், தெய்வீக கிருபைகளை தாரும். போகை வருகைகளிலெல்லாம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. எந்த விதமான விபத்துகள், கஷ்ட நஷ்டங்கள் எங்கள் பிள்ளைகளை அணுக விடாதபடி காத்துக்கொள்ளும். இன்னும் ஆண்டவரே, அவர்கள் படிக்கிற இடங்களிலே ஞானத்திலேயும் புத்தியிலேயும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து வளரத்தக்கதாக உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் முதல்வர்களாக, அவள் படிக்கிற இடங்களிலே முதல்வர்களாக வரத்தக்கதாக, நல்ல முறையில் படித்து தேர்ச்சி அடையத்தக்கதாக நீர் அனுகிரகம் செய்தல்வீராக. எதிர்வரும் காலங்களிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாக எழுந்து பிரயாசிக்கத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை நீர் அபிஷேகம் செய்தல் வேணுமாய் கெஞ்சுகிறோம். தூய ஆவியானுடைய வழிநடத்தல் எங்கள் பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கட்டும். இடையில் எந்த விதமான நோய்கள், துன்பங்கள் அணுகி அவளுடைய படிப்பை தடை செய்ய விடாதபடி நீர் காத்துக்கொள்வீராக. கண்மணி போல காத்துள்ளோம். இன்னும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியவில்லை, புத்தகங்கள் வாங்க முடியவில்லை என்று சொல்லி கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களையும் நீர் சந்திப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நீர் அவளை நிறைவாக்குவீராக, நன்மையால் முடிசூட்டுவீராக. கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும் சாமி. எங்கள் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்கள் பிள்ளைகளையும் மார்போடு அணைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை கிறிஸ்தவ சமுதாயத்துக்கே ஒரு தூண்களாக எதிர்வரும் காலங்களில் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர்கள் தாரும். உடைய நாமே மகிமைப்படட்டும் சாமி. நீரே மகிமைப்படுவீராக. துதிகனமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய கூட்டுறவும் ஐக்கிய சிநேகம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்று சதா காலங்களும், குறிப்பாக இந்த கல்வியாண்டின் இறுதி மட்டும் நின்று ஆதரித்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.